வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நாம இவி ஸ்டாக்ஸ் ஒரு சிலது பார்க்க போகிறோம். இது நீங்க ரெகுலரா பார்க்குற ஸ்டாக்ஸா இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸா இருப்போம். இந்த பேட்டரி ரிலேட்டட், ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் டெப்ட் உள்ள நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக் பார்க்க போறோம். ஒன்னு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி ஸ்டாக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கா இருக்க போகுது. மூணாவதா பாத்தீங்கன்னா வோடோஃபோன் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எஃபிஓல வராங்க. 10 ரூபாய் அந்த ஷேர் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எஃபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நாம இவி ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். இந்த இவி ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன் ஃபார்ஜிங்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த சேனல்ல. ஸோ ஒன்ஸ் டெஸ்லா நம்ம இந்தியாவில் என்டர் ஆனாங்கன்னா இந்த ஸ்டாக் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 680 ரூபாய், பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 80 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.16 இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.3% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 29.7% இருக்கு. சோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 2 டைம்ஸ் இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 251 ரூபாய் இருக்காங்க. சோ இந்த மார்க்கெட் எனி கரெக்ஷன்ஸ் தென்படும் பொழுது ஒரு 400 to 550 லெவல்ல இந்த ஸ்டாக் கிடைச்சுன்னா ஒரு நல்ல வேல்யூ பையா இருக்கும். இல்லைன்னா அப்பப்போ எப்பயாச்சும் போர் அடிக்கும் போது இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. பர்சனலா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஐபிஓல இருந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்டாக்ல இருக்க பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் ரெவன்யூ ஷேர்ல பாத்தீங்கன்னா இவி மட்டுமே 28% இருக்கு. ரெவன்யூ ஏர்னர் 31% growthல காமிச்சிருக்காங்க. இவி செக்மெண்ட்ல 1000+ க்ரோஸ் ஆர்டர்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 83 இவி ப்ரோக்ராம்ஸ் இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. 30 டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட. அதுல இந்தியால 25 பேர், 4 பேர் ஏசியா, 17 பேர் நார்த் அமெரிக்கா, 7 யூரோப்ல இருக்கு. ஆர்டர் புக் 24,000 கோடியா இருக்கு Q3 ஃபினான்ஷியல் இயர் 2024ல. அதுல 63% அளவுக்கு இவி ஆர்டர் புக்கா இருக்கு. சோ இவி பிளேல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மிண்டா கார்பரேஷன் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 414 ரூபாய். ரீசென்ட் டைம்ல கூட இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 35.6 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.41 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.6% இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.27% இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 177 ரூபாவா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 64.8% இருக்கு. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 4 வீலர், 2 and 3 வீலர் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ், 2 வீலர் இவி, 3 வீலர் இவி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் தேவையான ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட இவி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆன் போர்ட் சார்ஜஸ், ஆஃப் போர்ட் சார்ஜஸ், ஆர்சிடி கேபிள்ஸ், பாடி கண்ட்ரோல் மாடியூல், ஸ்மார்ட் பிளக், டெலிமேட்டிக்ஸ் அண்ட் சவுண்ட் பாக்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட் லிஸ்டா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ், ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ், ஹீரோ மோட்டார் காப், ராயல் என்ஃபீல்ட், யமஹா மோட்டார்ஸ் அண்ட் பியாஜியோ இருக்காங்க. ஸோ இவி ஸ்பெசிபிக் டிவைசஸ் தயாரிக்கிற கம்பெனில இந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 359 ரூபாய் இருக்கு. 240 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்க இருந்து இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 359 ரூபாய். ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 31.1. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. இவங்களோட ஏர்னிங்ஸ் ஈல்ட் 4.54% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.2% இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 188 ரூபாய் இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனில இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸா யாரெல்லாம் இருக்காங்கன்னா பஜாஜ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹோண்டா, பியாஜியோ, ராயல் என்ஃபீல்ட், மாருதி சுசுகி, யமஹா, ரெனால்ட், ஸ்கோடா, வோல்ஸ்வேகன், அசோக் லேலாண்ட், டால்மர், ஐசுசு, இந்தியன் ரயில்வேஸ்லாம் இருக்காங்க. முக்கியமா இந்த கம்பெனி சிட்ரியான் E3 கார்ஸ்க்கு ப்ராடக்ட் சப்ளை பண்றாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற 2 வீலர் கம்பெனியான ஓலா எலக்ட்ரிக், ஒகினாவா, ஏத்தருக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 வீலர் இவிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி பஜாஜ் ஆட்டோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இவங்க ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சன்ரூஃப் மார்க்கெட்லயும் எக்ஸ்போஜர் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இவி பிளேல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலா 3 ஸ்டாக்ஸ் பார்த்தோம். எனி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டாக்குக்கு கரெக்டா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டி தென்படும். சோ கண்டிப்பா ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணணும்.
ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப் செக்மெண்ட்ல வந்து பார்க்க போறோம். இந்த மிட் கேப் செக்மெண்ட்ல 2 ஸ்டாக் தான் வந்து பார்க்க போறோம். முதல் ஸ்டாக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரால் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 223. இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 25.9 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42.5% அளவுக்கு வச்சிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.04 வந்து இருக்கு. ஏர்னிங்ஸ் ஈல்ட் 5.59% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51% வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் 3.36% இருக்காங்க. இந்த கேஸ்ட்ரால் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Q2 ஃபினான்ஷியல் 2024ல 51% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க இந்த லூப்ரிகன்ட் மார்க்கெட்ல. அதுல 39% மார்க்கெட் ஷேர் கார் செக்மெண்ட்லயும், 28% மார்க்கெட் ஷேர் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்லயும், 20% மார்க்கெட் ஷேர் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயும் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவி செக்மெண்ட்லயே வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்து வச்சிருக்காங்க. 3ல 2 வேர்ல்ட் மேஜர் கார் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த இவி ஃபியூல்ஸ்க்கு வந்து இந்த கேஸ்ட்ராலோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் ஸ்டாக் சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 727 அளவுக்கு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.35 வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 47.3 இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ ரூ. 353 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37.7% அளவுக்கு வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா 28.2% அளவுக்கு வந்து இருக்கு. இவங்க ஐடி ரிலேட்டட் கம்பெனியா வந்து இருக்காங்க. சிஆர்எம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. சோ இவங்களோட பிரசன்ஸ் முக்கியமா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எந்தெல்லாம் கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்றாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து யூஎஸ்ல இருந்து வருது. ஸோ இவங்களோட சர்வீசஸ் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், மொபிலிட்டி, கிளவுட், சோஷியல் மீடியா டெஸ்டிங் அண்ட் என்டர்பிரைஸ் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர் செக்டர்லயும் மேனுஃபேக்சர் செக்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண இவி ஸ்டாக்ஸ் 3 சரி, இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் 2 சரி, வாலட்டிலிட்டி வந்து ரொம்பவே தெரியும். ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடு தான் வந்து இருக்கு. எனி டிப் ஆன் கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடன் இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து இல்ல. ஒரு தடவை நீங்க கண்டிப்பா வந்து அனலைஸ் பண்ணும். ஏன்னா இவங்கலாம் மிட் கேப் கேட்டகரி அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்காங்க. வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாவே தெரியும். நீங்க ஒரு தடவை அனலைஸும் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்க போர்ட்போலியோக்கு வந்து சரியா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நாம இந்த வோடஃபோன் ஐடியாவோட பிக்கஸ்ட் எஃபிஓவான 18,000 கோடி ஐபிஓ எஃபிஓ வந்து நாம பாத்துருவோம். சோ இந்த எஃபிஓக்கு அவங்க ஏன் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடன் இந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வந்து வந்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டெலிகாம் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. லைக் பாரதி ஏர்டெல், பாரதி எக்ஸாகாம், ஜியோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீசஸ் வந்து கொடுக்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி இந்த அமௌண்ட்டை வச்சு 4G அண்ட் 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2021ல டோட்டல் ரெவன்யூ வந்து எவ்வளவு பார்த்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41,952 கோடியா வந்திருக்கு. ஒரு லாஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2022ல வந்து பாத்தீங்கன்னா 38,515 கோடியா வந்து இருந்திருக்கு. 2023ல 42,177 கோடியா வந்து இருந்திருக்கு. இதே 9 months ஃபினான்ஷியல் 2024ல இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 32,044 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட லாஸ் வந்து 44,000 கோடியா வந்து இருந்தது. இப்போ 23,563 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிசமா வந்து உயர்ந்திருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து உயரல இந்த கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ஆனா கொஞ்சம் கணிசமா வந்து உயர்ந்திருக்காங்க. இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கறனால இபிஎஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கடன் வந்து இருக்குங்க. சோ இந்த கடனை குறைக்கிறது தான் வந்து இவங்க இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் கேபிஐஸ் வந்து பார்ப்போம். சோ இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40.39%, 41.64%, 39.87% வந்து இருந்திருக்கு. இது கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ 39.91% வந்து இருந்திருக்காங்க. சோ 41.40 இருந்த எபிட்டா மார்ஜின்ஸ் இப்போ 39% குறைஞ்சிருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 107 வந்து இருந்தது. ரூ. 145 வந்து 9 months ஃபினான்ஷியல் 2024ல வந்து
உயர்ந்திருக்கு 2021 to 24 வந்து காலகட்டத்துல. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எப்படி கணிசமா உயர்ந்துச்சுன்னு சொல்லிச்சு. ஆனா இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 267 மில்லியனா வந்து இருந்தது. இப்போ 215 மில்லியனா வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 52 மில்லியன் அளவுக்கு இவங்க கஸ்டமர்ஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் 9 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024. ஸோ இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி தெரியும். ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து இதுல காம்படிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால இவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ இவங்களோட FPO டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 to 22 ஏப்ரல் 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 10 ரூபாயில இருந்து 11 ரூபாய் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 13 அளவுக்கு வந்து இருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ டோட்டலா 18,800 கோடியா வந்து இருக்கு. 1298 ஷேர்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு 14,278 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் BSE அண்ட் NSE. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அலாட்மெண்ட் டேட் வந்து 23 ஏப்ரல் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து 24 ஏப்ரல் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 24 ஏப்ரல் 2024. FPO லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2024 வந்து இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 48.75% வந்து இருந்தது. இந்த FPOக்கு அப்புறம் போஸ்ட் இஷ்யூல வந்து 36.87% வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த FPOல அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாம பார்த்துருவோம். ஸோ இந்த FPO வந்து முழுக்க முழுக்க அவங்க கடனை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கும் 4G அண்ட் 5G நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எடுத்து பார்க்கும் பொழுது 17 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 300 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, போத் மொபைல் அண்ட் ஃபிக்ஸ்டு சர்வீசஸ். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ்ல 45 அடிஷனல் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்து வராங்க. முக்கியமா இந்த வோடோஃபோன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் போனா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து கணிசமா உயர்ந்திருக்கு இந்த ஃபினான்ஷியல் KPIs வந்து பார்க்க பொழுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லாசஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இவங்க ARPU வந்து இன்க்ரீஸ் ஆனது. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து -3.74% வந்து இருந்தாலும் இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 9.95% அளவுக்கு வந்து growth காமிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து 200 மில்லியனுக்கு மேல இருக்கு. ஒரு 19% அளவுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க இந்த டெலிகாம் ரிலேட்டட் சர்வீசஸ்ல. மத்த 2 பிளேயர்ஸ் யாருன்னு வந்து தெரியும், ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல் வந்து இருக்காங்க. இன்னொரு பாசிட்டிவா இந்த FPOல என்ன தென்படுதுன்னா இந்த அதானி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்மளோட IDFCல கூட இன்வெஸ்ட் பண்ண இந்த GQG பார்ட்னர்ஸும் சரி, ஸ்டேட் பேங்க் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி ஒரு 800 மில்லியன் அளவுக்கு இந்த FPOல இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 6,600 கோடி அளவுக்கு அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. இந்த டோட்டல் 18,000 கோடி அளவுக்கு இஷ்யூ சைஸ். இது இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகாம் ரிலேட்டட் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டார். ஏன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் வாங்குறதுக்கு காசு வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் வந்து காசு வேணும். யூனிவர்சலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டெலிகாம் செக்டார் கம்பெனியை வந்து கடன் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. மத்த எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட கீழே தான் வந்து விழுந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வோடோஃபோன் ஐடியா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எடுக்கும் பொழுது. ஸோ இவங்களோட கரண்ட் நெட் டெப்ட் பர் எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 14.3 டைம்ஸா வந்து இருக்கு. இந்த 18,000 கோடி FPO சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அது 12.7 டைம்ஸா வந்து இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் கீழே இந்த நெட் டெப்ட் பர் எபிட்டா வந்து இருந்துச்சுன்னா இந்த FPO வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்து இருந்திருக்கும். இப்ப கடன் அதிகமா வந்து இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து இவங்க பணமா இல்லாம ஈக்விட்டியா ஒருவேளை கொடுத்தாலோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல சில இஷ்யூஸ் வந்து இருக்கு, அது இவங்களுக்கு ஃபேவரா வந்தா இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்ம் பூம்ல இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்ப இருக்கிற கரண்ட் மெட்ரிக்ல இந்த 18,000 கோடி அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கடனை வந்து தீர்க்க போறது வந்து இல்ல. ப்ரொமோட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் இந்த ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிசினஸ்ல இறங்குறாங்க, ஜுவல்லரி பிசினஸ்ல வந்து இறங்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் எக்ஸ்பான்ஷன்லயும் வந்து இறங்குறாங்க. ஆனா இதுல அவங்க காசு போட வந்து விருப்பம் வந்து இல்லாம வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் 2 பேர் இருக்கும் பொழுது, ஸோ இந்த சமயத்துல வந்து 10 ரூபாய்க்கு 15,000 அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வியூ எடுத்து பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன் தீம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குன்னு வந்து நினைக்கலாம், ஃபியூச்சர்ல ஸ்மார்ட் போன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Gen AIக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க் தேவை நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப கொஞ்சம் கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப்பா வந்து எதுவுமே வந்து தென்படல.
மேல. ஸோ இந்த FPO வந்து பாத்தீங்கன்னா முழுக்க என்னைய பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு அதையும் மீறி ரிஸ்க் எடுக்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ பொறுமையா நீங்க ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வந்து இந்த FPO இல்லாம வெளிய வாங்கிட்டு ஓரளவுக்கு ட்ராக் பண்ணி அப்பயும் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கன்சிடர் பண்றது தான் வந்து கரெக்டா இருக்கும். லாங் டேர்ம் வியூ நீங்க நிறைய வந்து பேசலாம். பட் ஷார்ட் டேர்ம் அண்ட் இப்ப இருக்கிற பிரச்சனையை கன்சிடர் பண்ணும்பொழுது இந்த FPO வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் FPO தான் வந்து நான் சொல்லுவேன். நாம பார்த்த ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, FPO ரிவ்யூவா இருந்தாலும் சரி, என்னோட பர்சனல் வியூ தான். ஸோ நீங்க இந்த சேனலுக்கு ஒரு புது வியூவரா வந்து இருந்தனா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. மறக்காம ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்க கன்சிடர் பண்ணணும். 1 or 2 டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.